வேணாம் கல்யாணம், எனக்கு வேணாம் கல்யாணம். பா வில்லேஜுக்கு போறோம், செம்ம ஜாலியா இருக்க போகுது. பாட்டி வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? ஏய், நம்ம என்ன பாட்டி வீட்டில் போய் நான் பால் காக்கியா போயிட்டு இருக்கோம். நானே என் பொண்டாட்டியை காணும் தேடி வருத்தத்தில் போயிட்டு இருக்கேன். பாட்டி வீட்டுக்கு போதும், பால்கா வீட்டுக்கு போதும்ட்டு வாயை மூட்டு கொஞ்சம் சும்மா வா. அப்பா கொஞ்சம் ஸ்பீடா தான் போயேன்ப்பா. நான் என்ன போக மாட்டேன்னா சொல்றேன். வண்டி எவ்வளோ ஸ்பீடு போதோ அவ்வளோ ஸ்பீடு தான் என்னால் போக முடியும். சைக்கிள் காரெல்லாம் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான். காரை வித்ததெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான்ப்பா. சரி அந்த பாட்டை போடுங்க. அதான் போயிட்டாள், அப்பதான் நான் போறாளே பொண்ணு தாயின்னு. அப்பா அம்மா உன்னை விட்டு போனது ரேடியோ ஸ்டேஷன் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் தூரம் தான், வா வந்துட்டோம் பாரு. கார்லயே வந்துட்டோம். கார் இதுக்குள்ள எப்படி வர முடியும்? கார்ல வரலான்னு பாத்து பாத்து. ஐயா இருக்குப்பா, யாரோ வேற லெவல்ல. இப்ப தெரிஞ்சா உங்க அம்மா எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கானே. உங்க அம்மா கோவிச்சுட்டுலாம் வரல, கொஞ்ச நாள் அப்படி இயற்கை என்ஜாய் பண்ணலான்னு வந்திருக்கா. வா 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 சீக்கிரம் வா, பார்த்து வா. அம்மா மட்டும் இப்ப நம்மள பார்த்தாங்க வைங்க, ஷாக் ஆக போறாங்க. வா 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 வா. ஐ பெரியப்பா, பாட்டி பெரியப்பா வந்திருக்காங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. என்ன மாப்பிள்ள திடீர்னு? என்னடி ட்ரெஸ் இது, சர்க்கஸ் காரி மாதிரி? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சுல, அதான் சும்மா அப்படியே சுத்தி பாக்குறேன். அப்படியே போய் வெளியில மாட்டு தோல் இருக்கும், அதையும் சுத்தி பார்த்துருவாங்க. ஊத்து ஊத்து ஏத்து ஏத்து ஊத்து ஊத்து ஏத்து ஏத்து. மாமா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு மாமா. ஆமா, எங்க உன் வீட்டுக்கார? அவரு யோ சகலா, நான் இங்க இருக்கேன். வாங்க சகல, எப்படி இருக்கீங்க? இதுவரை நல்லா தான் இருந்தேன், இன்னும் என்ன ஆகுது எனக்கு தெரியல. சரி மாமா, இருங்க உங்களுக்கு நம்பிக்கை பேசுறேன். பப்பு என்ன பண்ற? செம்மையா இருக்குடா. எங்க வீட்டெல்லாம் ஷவர்ல குடிச்சு போர் அடிக்கு. உங்க வீட்டெல்லாம் பம்பு செட். பேசுறமா? அப்படியே சொல்ற? சரி காலை மட்டும் வைப்போம்.
ஜாலியா விளையாடியாச்சு. போயிட்டு சரியா? ஃபுல்லா மழை. மழை பெய்து சளி பிடிக்கும். சரியா? சாப்பிட்டீங்களா? இல்லடா. சாப்பிட போலாமாக்கா? சாப்பிட போலாமா? சரி வா, பார்த்து இறங்கு. பார்த்து வா. ஓகேவா? மாமா, நண்டு சூப்பு சூடா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு போயிடலாம். என்னடி சொல்ற? நண்டு சூப்பு கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. எனக்கே அதுல என் கண்ணில் காட்டிருக்கியா? இல்ல செஞ்சு கொடுத்துருக்கியா? உன் மாமனை பார்த்ததும் ரெண்டு சூப்புன்ற வந்து சூப்புன்ற என்ன நடக்குதுங்க? போங்க மாமா. ஃபீஸ் போன பரத்துக்கு கரடி இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? ஃபீஸ் போன பரத்தா? என்னங்க மாமா சூப்பு குடிங்க. நண்டு சூப்பு தானே? ஆமா மாமா. ஆமா மாமா, கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அக்காவும் ஜெட்டி பேசி என்னடி இதெல்லாம் ஒரு கேள்வியா? கொரோனா வருது, சின்னவனை வீட்டுல விட்டு அவனை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. பக்கத்துல குலதெய்வ கோயில் இருக்குல்ல, சாமி கும்பிட இருக்காங்க. அப்படியே ஒரு எட்டு நம்மள வந்து பார்த்துட்டு போலான்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? என்ன மாப்பிள்ள? ஆமா கேட்ட. ஆமா ஆமா ஆமா. சரி. வேலை பொண்ணுக்கு ஆசைப்பட்டு மூணு இல்லாத குடும்பத்துல பொண்ணு எடுத்தது நல்லதா போச்சு. நம்மள பேச விடாம இதுங்களே சமாளிச்சுக்கிறீங்க. ஏய், நல்லா தேடி பார்த்துட்டேன்டி, எங்கேயுமே இல்ல. பாட்டிக்கு சொல்லிட வேண்டியது. உங்க பாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. என்ன பாட்டிக்கு தெரிஞ்சுனா? இல்ல, இந்த ஏரியாலாம் நம்ம பாட்டிக்கு தெரிஞ்ச ஏரியான்னு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓ சரி, வாங்க மாமா, தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்க்கலாம். வா. எட்டி பார்க்காதடி. சின்ன வயசுல நானும் உங்க அம்மாவும் இப்படிதான் எட்டி பார்த்து உங்க அம்மா தவறி விழுந்துட்டா. அப்புறம் உங்க அம்மாவை தூக்கப்பட்ட பாடு. ஏய், அங்க என்ன பண்ற? சீக்கிரம் வா. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேனே, உடனே வந்துடுவா. இத வரங்க. அப்பா அப்பா, என்னப்பா கிணத்துக்குள்ள தேடிக்கிட்டு இருக்கேன்? சரி, ஒருவேளை அம்மா கோவிச்சுக்கிட்டு இந்த கிணத்துல இருந்து குதிச்சிருப்பாங்களோ? யாரு? அம்மா. இந்த கிணத்துக்குள்ள ஒன்ன வேணா கல்ல கட்டி கிணத்துக்குள்ள போட்டிருப்பாங்க. ஆனா அம்மா அது நல்ல காரியம் பண்ணிருக்கேன். சான்ஸ் இல்லை. ரேவதி, ரேவதி, என்ன சகல ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லையே, சும்மா தானே. சரி சகல, வா வா வா. என்ன சகல, அப்புறம் ஊர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தா? டிராபிக் போலீஸை திட்டு வாங்கிட்டு வந்தேன். வேணுமா? என்ன சகல பேசிட்டு? சரி வா சகல, சரக்கு போடலாமா? இங்க எப்படியா? வாசல நான் ரெடி பண்றேன், வா. சரி உட்காரு. ஓ, என்ன மினி பாடம் வச்சிருக்க? வாசல ஆமா. அடி. எஸ் எஸ். சகல, என்ன சகல? ஆண்டவங்க, நான் உண்மையை சொல்லணும் சகல. சொல்லு சகல. என் பொண்டாட்டி இருக்கல்ல, ஆமா, அவன் என்கிட்ட கோஸ்ட் வீட்டை விட்டு ஓடிட்டா சகல. என்ன சகல சொல்ற? அத்தைக்கு இந்த விஷயம் தெரியாது சகல. எப்படி சொல்லுவேன் சகல? ஒண்ணு சொல்றேன், கொடுத்து வச்சா ஆடியா? நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டை தான் பொண்ணு எடுத்தோம். உன் பொண்டாட்டி ஒண்ணு விட்டு ஓடிட்டா. ஆனா என் பொண்டாட்டி கடைசி வரை என் உயிர் எடுத்துலாம் வாங்குறா. என்ன சகல சொல்ற? உன் வீட்லயே இதான் பிரச்சனையா? என் வீட்டுல மட்டும் இல்ல, கல்யாணம் எல்லா வீட்லயும் இதே பிரச்சனை தான். மச்சினிச்சி பார்க்க டீசெண்டா இருந்தாங்களா சகல? அதை ஏன் கேட்கற சகல? புரட்டாசி 3வது சனி ஆச்சே, மெதுவடை எடுத்துட்டு வாங்க. காலில் கேட்டா சாயந்தரம் எடுத்துட்டு வரா. ஏன் கேட்டா அது மெதுவடையாம், மெதுவா தான் வருமா. ஆனா சகல, உன் பொண்டாட்டி பரவாயில்ல சகல. என் பொண்டாட்டிலாம் ராட்சசி சகல. ஏன் சகல? சகல, என்ன கொதிச்சுச்சான்னு பார்க்க என்ன சகல பண்ணுவோம்? தண்ணி ஊத்தி பாப்போம். ஆனா என் பொண்டாட்டி என்ன என் மேல ஊத்தி செக் பண்ணுவா. ஐயோ, சரி சகல, காமெடி ரொம்ப ஹெவியா போகுது. சாப்பிடலாம், வா.
சகல இறக்கி விடு சகல. ஏ அம்மு என்னடி பண்ற? நானா சாமி பூ பறிச்சிட்டு இருக்கேன். ஆனா வில்லேஜ் வாழ்க்கைலாம் வேற லெவல். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்களே விவசாயம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா எங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னு பாரு, நாங்கெல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும். சரி எங்கக்கா ஜெட்டி காணும்? அவனை எத்தனை வாட்டி கூப்பிடுறது? வாடா செம்மையா இருக்கும் வில்லேஜ்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வரவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டியை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கான். சரி வாங்கக்கா சாமிக்கு போய் பூ வைக்கலாம். வாங்க போலாம்க்கா. அப்பா அப்ப அம்மா இங்க வரல போல. ஆமாடி, நானும் ஃபுல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். ஆனா வேற எங்க போயிருப்பாங்க? அவ ஏதாவது சண்டை போட்டா கோவிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வருவா. இங்க வரலன்னா வேற எங்க போய்? சரி முதல்ல இந்த விஷயத்தை போய் பாட்டி கிட்ட சொல்லிடலாம். வேணாம், உங்க பாட்டிக்கு தெரிஞ்சா பிரச்சனை வேற மாதிரி ஆயிரும். நான் பொறுமையா சொல்லிக்கிறேன். என்னமோ பண்ணி தொலைப்பா. மாப்ள மாப்ள வந்துட்டேன். இங்க போனாரு சிட்டிக்குள்ள பாயில கோழி சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெட்டு போயிடும். இதுக்காகவே ஒரு வெட்ட கோழியா பிடிச்சி பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடாம எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. வந்துட்டீங்களா? வாங்க மாப்ள உட்காரு உட்காரு. இதை வந்து செஞ்சுட்டு சொல்றேன். அப்பா அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க, பாட்டிக்கிட்ட சொல்லிடு. ஆச்சு பயங்கரமா பசிக்குது, சாப்பிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். என்ன மாப்ள பிரியாணி நல்லா இல்லையா? அப்புறம் என்ன சொல்லிடுங்க சொல்லிடுங்கன்னு சொல்றா. பிரியாணி சூப்பரா இருக்கா? என்ன என் பொண்ணு வந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன் மாப்ள வந்தீங்களே, என் பொண்ணையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல. எப்படி வருவாங்க? அம்மா கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. என்னது வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? என்னது அம்மா வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? இது அம்மா வீட்டு ஓடிட்டாங்களா? அதான் சொல்லுங்க. என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு மாநிலத்துல பேசுறீங்க? சாப்பிட கீழே வைடா, கீழே வைடா. என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா உனக்கு வந்து வெடக்கோழி பிரியாணி பிரியாணி ஒத்தக்குச்சில் எடை இருக்கு, பத்திக்குச்சி உடம்பெனக்கு, பத்திக்குச்சி வயசுனக்கு, பொசுங்கி 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 நிற்கிறேன். ஒத்தக்குச்சில் எடை இருக்கு, பத்திக்குச்சி உடம்பெனக்கு, பத்திக்குச்சி வயசுனக்கு, பொசுங்கி 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 நிற்கிறேன். பத்திக்குச்சி வயசுனக்கு, பொசுங்கி பொசுங்கி பொசுங்கி